பாத் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்தின் பாதை. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நம்ம இப்படியே வாசிக்கிறோம். ஆபிரகாம் விசுவாசத்தினாலே கீழ்ப்படிந்தான் அப்படின்னு சொல்லிட்டு தேவனை முற்றிலுமாய் நம்பினதான ஒரு மனிதன் தான் ஆபிரகாம். அவருடைய வாழ்க்கையில் பார்க்கும்பொழுது எல்லாமே டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ஸ் தான், இம்பாசிபிள் சுச்சுவேஷன், குவெஸ்டனபிள் சுச்சுவேஷன்ஸ் இருந்துச்சு. ஆனால் அதன் மத்தியில் தேவனை அவர் முழுவதும் நம்பி இருந்ததுனால தான் அவர் எதை செஞ்சாலும் நன்மைக்காக செய்வார், எதை செஞ்சாலும் அது என்னுடைய ஆசீர்வாதத்துக்காக செய்கிறாரு, அவரை நம்புகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி முழுமையாக நம்பி இருந்ததுனால அவருக்கு ஒபீடியன்ஸ் வந்து ஈஸியாக இருந்தது. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் கூட நிறைய ஊழியக்காரங்க கூட சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பார்ஷியல் ஒபீடியன்ஸ் இஸ் டிஸ்ஒபீடியன்ஸ் அண்ட் டிலேட் ஒபீடியன்ஸ் இஸ் ஆல்சோ டிஸ்ஒபீடியன்ஸ். ஸோ இன்னைக்கு கூட நம்மளோட வாழ்க்கையில் ஆண்டவரை முழுவதுமாக நம்ம நம்புவோம். ஆண்டவருடைய பாதை நமக்கு ஒருவேளை புதுசாக இருக்கலாம், வித்தியாசமாக இருக்கலாம், எப்படி அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் கூட இருக்கலாம். ஆனால் ஆபிரகாமை போல நம்ம விசுவாசத்தினாலே நம்ம அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் நம்மையும் ஆசீர்வதித்து உயர்த்துவார். God bless you.